ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க பழமையான பொருள்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவங்க. அதில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பொறுமைசாலிக, எளிதில் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதனால யாரையுமே ரொம்ப சீக்கிரமாக நம்பிடுவாங்க. அதே மாதிரி நம்பினவங்களுக்காக எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. புதன் ஆட்சி அப்படின்னாவே பொதுவாகவே புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அமைய போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆன்மீக தலத்துக்கு இந்த வருகின்ற நாட்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக போக முடியாத இருந்த அந்த ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். என்ன அப்படின்னா, எப்போவுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, ஏதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அதோட கூட முன்னோர்கள் வழிபாடையும் நீங்கள் செய்யுங்க. இது ரெண்டையும் மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 2 புண்ணிய காரியங்களும் செய்யுங்க. அதோட கூட ஆன்மீக தலங்களுக்கு செல்வது இது எல்லாம் ஓரளவுக்கு புண்ணிய பலனை தரும் அப்படின்னா கூட நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் சரி நம்மளுடைய சன்னதிக்கும் சரி நல்லது செய்யக்கூடியவங்க, நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்க. அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா நம்மள எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சொல்லணுங்கிறதெல்லாம் நீங்களே ரொம்ப புத்திசாலிங்க, நான் ரொம்ப திறமைசாலிகளாக செயல்படக்கூடியவங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க. பொதுவாகவே கன்னிராசி என்பவர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேணாம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உங்களால் நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை வரும், நிறைய தடைகள் வரும். அதனால் பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது, லைஃப் லாங்கு சரி, வாக்குறுதி கொஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. மனதில் ஒரு விதமான கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். முகம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி அனைவருக்கிட்டையுமே ஒரு சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருக்கிறதுனால மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மனதில் இருந்த அந்த கவலையெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட எதிர்பாராமல் நிறைய திருப்பங்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தரமுமே கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயம் இழுபறியாக இருந்ததோ அதில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டருக்காக கொஞ்சம் அதிக அலைச்சலை போட வேண்டிய அதிக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
அலைந்து திரிந்து தான் ஒரு புதிய ஆர்டரை பெற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பொறுப்பேற்க வேண்டாம். அப்படி மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில வீண் பழி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கை கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள், கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதிக அளவு எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கூடுதலாக கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பாராட்டு பெற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. அது உங்களுக்கு நன்மையாக அமையும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். சேமிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வீட்டுக்கே வருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க. இழுபறியாக இருந்த காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நல்ல ஒரு சாதகமான பலனை பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். கொள்முதல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல லாபத்துக்கு விற்பீங்க. அதே மாதிரி நெருங்கியவங்களுக்கு வேண்டிய உதவியில் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. கால்நடைகள் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையை கூட ரொம்ப தெளிவாக இருக்குது. செயலில் வேகம் இருக்கும். புதிய நிலம் வாங்குறதுக்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் இறங்குவீங்க. அதற்கான கடன் உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முயற்சி பண்ணிங்கன்னா புதுசாக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களுடைய ரகசியங்களை வெளியில் வந்து வெளிப்படையாக பேச வேண்டாம். கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அனுபவ அறிவு அதோட ஆக்க அறிவு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட தேர்வில் கூட கொஞ்சம் கூடுதலான மதிப்பு பெற்று சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, சக மாணவர்கள் மத்தியிலும் சரி, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடியே ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, மன வருத்தம் இதெல்லாம் சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் வழிபட்டுட்டு வாங்க. அந்த சாஸ்தா கோயிலுக்கு முடிந்தால் ஒரு முறை போய் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
ஆண்கள் போகலாம். பெண்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமையில செய்யுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நெய் தீபம் போடணும். அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்து